வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலேருந்து எடுத்த மணத்தக்காளி வத்தலில் இப்போ ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நல்ல ஒரு ஸ்பூன் இருக்குது மணத்தக்காளி வத்தல் போட்டுக்கலாம். அந்த வத்தல் லைட்டாக பொரியும் போதே வந்து பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், அதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த அளவு வதங்கின உடனே குழம்பு மசாலா போட்டுக்கலாம். அப்படியே பெருங்காயத்தூளும் அதோட ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்து மசாலா வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது. நம்மளோட சேனலில் கூட இதோட எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த பொடி அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு சுருளை வதக்கியாச்சு. கல் உப்பை போடுறோம். கரைச்சி வச்ச புளியை ஊற்றுறோங்க. அப்படியே நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா அட்டகாசமாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுக்கு ஒரு அப்பளம் வச்சோம், இல்லைனா ஏதாவது உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.